தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை மறுநாள் டெல்லி பயணப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குடியரசு துணைத் தலைவராக சிபிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அவர் பயணப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 17, 18 ஆகிய தேதிகளில் அவர் டெல்லியில் இருப்பார் என கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த டெல்லி பயணம் இந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது? அரசியல் களத்தில் இது தொடர்பான விமர்சனங்கள் என்ன எழுந்திருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை மறுதினம் இபிஎஸ் டெல்லி செல்கின்றார். நாளைய தினம் அண்ணா அவர்களுடைய அந்த பிறந்த நாள் இருக்கின்றது. எனவே அது சம்பந்தமான பொதுக்கூட்டம், அவரது சிலைக்கு மாலை அணிவிப்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இருப்பதனால் அவர் சென்னையில இருக்கின்றார். அதற்கு அடுத்த நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி இபிஎஸ் டெல்லியில் இருப்பார். அவரது இந்த டெல்லி பயணத்தின் முக்கிய நோக்கம் என்ன என்று நாம் விசாரித்த போது, சமீபத்தில் தமிழர் ஒருவர் இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய திருப்பூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தற்போது இந்திய துணை குடியரசுத் தலைவராக தேர்வாகி இருக்கிறார். எனவே அவருக்கு நேரில் சென்று வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய விதமாக அவருடைய இந்த டெல்லி பயணம் அமையும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த பதவியேற்பு விழாவின் போது செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார். ஆனால் அப்போது அவரது சுற்றுப்பயணம் இருந்தது. அவர் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினம் பதவியேற்பு விழாவின் போது நேரில் சென்று பங்கெடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதன் காரணமாக புதிதாக தமிழர் ஒருவர் தேர்வாகி இருக்கும் நிலையில் அவருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தன்னுடைய சகாக்களுடன், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அதே போல டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக எம்பிக்கள் ஆகியோருடன் சென்று வாழ்த்து தெரிவிக்க வைக்கிறார். இது ஒரு இந்த வாழ்த்து தெரிவிப்பதற்கான சந்திப்பாக இருந்தாலும் இதில் அரசியல் ரீதியான சந்திப்புகளும் இருக்கும் என்று நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக அமித்ஷா, நட்டா போன்ற தேசிய தலைவர்களை, பாஜகவினுடைய தேசிய தலைவர்களை சந்திப்பதற்கும் திட்டமிருப்பதாகவும், இன்னும் அந்த அப்பாயின்மெண்ட் சந்திப்பு குறித்த நேரம் முடிவாகவில்லை என்றும், சூழலுக்கு ஏற்ப சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், கூட்டணி சம்பந்தமாகவும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாகவும் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். எனவே இந்த சந்திப்பை பொறுத்த வரையிலே தொடர்ந்து ஒரு முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டையன் டெல்லி சென்று வந்ததிலிருந்து இது ஒரு முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் இபிஎஸ் அவர்களுடைய இந்த டெல்லி பயணம், அங்கு அவர் பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பார் என்ற அந்த தகவலானது முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு தகவலாக மாறி இருக்கிறது.